வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி நிறைய பேர் கேதரிங் பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இன்றைக்கி கேதரிங் பேண்ட் கட் பண்ணி கட்டலான்னு இருக்கேன். சின்ன சைஸ் தான். இதில் நான் ரிங்கிள் பேண்ட்டுன்னு எழுதியிருக்கேங்க. ரிங்கிள் பேண்ட் கேதரிங் பேண்ட் ரெண்டும் ஒன்று தாங்க. நான் எழுதியிருக்கிறது ரிங்கிள் பேண்ட்டுன்னு எழுதியிருக்கேன். கேதரிங்கும் ரிங்கிளும் ஒன்று தான். இது அளவு நான் எடுத்துருக்கிறது அளவு எங்கள் பாப்பாவுக்கு தான் எடுத்திருக்கேன். அகலம் 13, 2 இன்ச் சேர்த்து 15 வச்சுருக்கேன். உயரம் 28 இருக்குது, 2 இன்ச்சு சேர்த்து 30 எடுத்திருக்கேன். சீட் அளவு 6 இருக்குது, 1 இன்ச்சு சேர்த்து 7 வச்சுருக்கேன். 1 இன்ச் எதுக்குன்னா மேலே பட்டி ஜாயின் பண்ணவும், கீழே சீட்டு ஜாயிண்ட் அடிப்போம் இல்லைங்களா, அதுக்காகவும். இது மேல் பட்டியோட அளவு. மேலே பெல்ட் வருது இல்லைங்களா பட்டி, அதோட அளவு. இதோட அகலம் 18 + 2 சேர்த்து 20. உயரம் 7, 2 இன்ச்சு சேர்த்து 9. 2 இன்ச்சு எதுக்கு நான் எடுத்துருக்கிறேன்னா எலாஸ்டிக் வச்சு அடிக்க போகிறேன். ஏன்னா பாப்பாக்குங்கிறதுனால எலாஸ்டிக் வச்சு அடிச்சிடலான் இருக்கேன். 1/2 இன்ச் எலாஸ்டிக் விற்குது இல்லைங்களா, அது. நீங்கள் 2 இன்ச் எலாஸ்டிக் வைக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். ஒரு 3 இன்ச்சு சேர்க்கணுமா இருக்கும். நான் 1/2 இன்ச் எலாஸ்டிக் தாங்கிறதுனால 2 இன்ச்சு மட்டும் சேர்த்துருக்கேன். நான் பாருங்கள், இந்த மாதிரி 2 பேப்பர் எடுத்திருக்கேன். 1 மீட்ரு துணி மாதிரி நினச்சிக்கோங்க. 2 மீட்ரு. இந்த 2 மீட்ரு நம்ம எப்பவும் போல் இப்படி ஃபோல்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது கேதரிங்கிறதுனால இப்படி ஃபோல்ட் பண்ணணும். பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி ஸ்கொயர். இது நீளம், இது அகலம். 1 மீட்ரு அகலம். இதை இப்படி முக்கோண வடிவத்தில் கேதரிங்க்கு போடணும். இங்கே டேப் வச்சு இந்த கார்னரில் நம்ம காலோட கீழே சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அந்த அகலம் இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மார்க்கு நம்ம எழுத வேண்டியதில்லை. இதெல்லாம் நம்ம அவங்கவுங்க பெரியவங்களுக்குன்னா ஒரு மாதிரி வரும், சின்ன பசங்களுக்குன்னா ஒரு மாதிரி வரும். நீங்கள் அளவு பேண்ட்டை தான் பார்க்கணும். பார்த்து இங்கே இருக்கிற அளவு இதை நோட் பண்ணி இதை அந்த இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அதை நேர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் போட்டுக்கோங்க ஒரு கோடு. நான் இந்த இடம் போட்டிருக்கேன். இங்கேருந்து ஹைட்டு நமக்கு இங்கேருந்து ஹைட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். எனக்கு 30 வேணும். நான் சும்மா அப்படியே ஒரு இதாக போடுறேன். ஒரு ஸ்கேல் அளவுக்கு வச்சு போடுறேன். சீட் அளவு இந்த கார்னரில் போடணும். இப்போ இது நமக்கு துணி சின்ன பொண்ணுன்னா 2 மீட்ரு வரும் அகலம். பெரியவங்களுக்குன்னா ஹைட் வரும் இல்லைங்களா, இங்கேருந்து இது வரைக்கும் கூட வரும். இந்த கார்னர் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். இந்த கார்னர் கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம அகலத்துக்கு இது பண்ணணும். இங்கேருந்து இந்த மார்க் இங்கே போட்டுட்டு இவ்வளோ தூரத்துக்கு போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா கட் பண்ணுற இந்த பிட்டை தான் இங்கே வச்சு ஜாயின் பண்ணணும். அதனால் பெரியவங்களுக்கு அடிக்கும்போது கொஞ்சம் உஷாராக அடிங்க. இப்போ எங்கள் பாப்பாக்குங்கிறதுனால இவ்வளோ தூரம் போதுங்கிறேன் நான். அவளுக்கு 18 இல்லைங்களா, 18க்கு இந்த இடம் எப்படி ஜாயின் போடணும். இந்த மார்க் போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து அந்த காலுக்கு மார்க்கிங் போடணும். இங்கே சீட் அளவு வரும். இந்த இடத்துல ஒரு துண்டு ஜாயின் போடணும். இப்போ கட் பண்ணுறேன். இந்த கீழ் பீஸை கட் பண்ணி அந்த இடத்துல வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக இருந்தால் போதும். 4 பீஸ் வேணுங்க. 4 மடித்து போட்டிருக்கோம் இல்லைங்களா. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காக 2 மட்டும் வைக்கிறேன். இது இப்படி வச்சு ஜாயிண்ட் அடிச்சுக்கணும். ஜாயிண்ட் அடிச்சுட்டு தான் நீங்கள் சீட் அளவு போட முடியும் கேதரிங்கில். இப்போ போட முடியாது. அகலம் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்தாப்படி பீஸ் ஜாயிண்ட் போடுறத போட்டுக்கணும். பெரியவங்களாக இருந்தாலும் 2 மீட்ரு தான் கொடுப்பாங்க. ஆனால் அது கொஞ்சம் ஜாயிண்ட் நிறைய அடிக்கணும். கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் அடிக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம இந்த பீஸ் ஜாயின் போட்டோம்னா போதும். ரெண்டு பீஸ் தான் அதில் இருக்கு இல்லைங்களா. இது இன்னொரு 2 பீஸ்க்கு வச்சுக்குவோம்.
மொத்தம் 4 பீஸ்க்கும் இதை வச்சு ஜாயிண்ட் அடிச்சுட்டு இந்த இடம் சீட்டு மார்க் போட்டு இதை நேர் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா வர்றதை இங்கே கீழே இருக்குது இல்லைங்களா, இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். சீட் அளவு மார்க் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடித்தோம்னா நமக்கு கேதரிங் ரெடி ஆகிடுச்சு. பேண்ட்டுக்கு கீழே இப்போ மேலே பட்டிக்கு இந்த பீஸஸ் இருக்குது இல்லைங்களா, இதை கட் பண்ணிக்கணும். இது பாருங்கள், தனியாக ஜாயிண்ட் அடித்து உங்களுக்கு வச்ச மாதிரி நான் வச்சு காட்டுறதில் இந்த சீட் அளவு அடிக்கும்போது இது கரெக்டாகிக்கும். இது மேலே இடுப்பு பட்டி பீஸு. இந்த எக்ஸ்ட்ரா வர்றதை நம்ம ஃப்ளீட் வச்சுக்கணும். நார்மல் பேண்ட்டு மாதிரி ஃப்ளீட் வைக்கிறது தான். இது வந்து கேதரிங்கிறது நம்ம ஹைட்டாக தான் இருக்கும். இங்கே கொஞ்சம் சுருக்கம் வரும் போடும்போது, இங்கே டைட்டாக தான் தைக்கணும். அவங்க காலோட அளவு பார்த்து டைட்டாக தைக்கும்போது பேண்ட்டு ஹைட் இருந்தாலும் நம்ம சுருக்கி விட்டுக்கலாம். அதுதான் கேதரிங் ரிங்கிள் பேண்ட்டுன்னு சொல்கிறதுங்க. இது பேப்பர் கட்டிங் அவ்வளோதாங்க. நான் இப்போ துணியில் எப்படி கட் பண்ணுங்கிறது உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் பேண்ட்டுக்கு பாருங்கள் இந்த துணி எடுத்திருக்கேன். பிளாக் கலரு. பிளாக்னால் எதுக்கு வேணால் போட்டுக்கலான்னு பிளாக் எடுத்திருக்கேன். இந்த டேபிளுக்கு தெரியுதா என்ன தெரில. 2 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை சதுரமாக மடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து நான் சொன்ன மாதிரி முக்கோண வடிவுக்கு போட்டுக்கோங்க. பாருங்கள், துணியை முக்கோண வடிவமாக போட்டுக்கிட்டோம். இந்த மேல் பகுதி 4மே ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் கிராஸ் தான் வரும். நம்ம பெரியவங்களுக்கு போடுறதா இருந்தால் நல்லா இதையும் ஃபோல்ட் பண்ணணும். இது வந்து சின்ன பொண்ணுக்குங்கிறதுனால ஹைட்டு போதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து கால் நான் சுற்றலை சொன்னேன் இல்லைங்களா, இங்கே அகலம் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அகலம் பார்த்து மார்க் போட்டுக்கோங்கன்னா இந்த இடம் நான் நோட் பண்ணுறேன். இந்த இடம் எனக்கு அகலம் ஓகே. இப்போ இங்கே இந்த மார்க்கில் இருந்து ஹைட்டு 30 வேணும் எனக்கு. 30க்கு இங்கே அகலம் வந்து 18 + 2 சேர்த்துருக்கேன். இல்லை சாரி 13 + 2 சேர்த்து 15. ஓகே, எனக்கு இந்த அகலம் போதுமானது. இங்கே வருது அகலம். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம சின்னதாக ஒரு துண்டு பீஸ் தான் போடணும். பீஸ் போட்டுக்கணும். இந்த இடம் சீட் அளவு மார்க் போட்டுறேன். ஏன்னா சின்னதாக தான் இங்கே ஜாயின் போடுற வேலை இருக்குது, அதனால் சீட் அளவுக்கு மார்க் போட்டேன். 6 + 1 சேர்த்துருக்கேன். இப்போ இங்கே காலிலிருந்து அந்த மார்க்குக்கு நாம் இதை கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். இதுதாங்க மார்க்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு துண்டு மட்டும் ஜாயின் பண்ணணும். கட் பண்ணிக்கலாம். கீழே ஃபஸ்ட் கட் பண்ணிக்கோங்க. அதை துணி எப்போவும் க்ளோஸாக இருக்கிற பக்கம் நம்ம பக்கம் போட்டுக்கணும், இல்லைன்னா துணி வேஸ்ட்டாக போயிடும். எப்போவும் நோட் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் நம்ம சைடில் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேண்ட் அடிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடாது. கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 2 பேண்ட் அடிக்கும்போது தான் அது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அடிக்கும்போது ஜாயிண்டால் அடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடிக்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். இந்த மார்க் போடுறது மட்டும் உங்களுக்கு செட் ஆகாது, ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த இது வராது. ஏன்னா ஜாயிண்ட் அடிக்கணும் இல்லைங்களா, கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துக்கு கார்னருக்கு ஜாயின் போடணும் இல்லைங்களா, இந்த முக்கோண பீஸ் கட் பண்ணுறேன்.
இது இப்படி வச்சு ஜாயிண்ட் அடிச்சோம்னு வைங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே 4 பீஸ் இருக்குது. இதில் இதை வச்சு அடிச்சுட்டு இப்படி கூட வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு சரியாயிடும். அந்த கார்னர் செட் ஆகிக்கும், கட் பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோதாங்க, இந்த பீஸ் ஜாயின் போட்டாச்சு. இப்போ மேலே பட்டிக்கு நம்ம பார்த்துக்குவோம். இதை எடுத்து வச்சிடலாம். நீங்கள் போடும்போது அகலத்துக்கு இந்த மாதிரி டேபிளில் அந்த எக்ஸ்ட்ரா பீஸு இந்த மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இடத்துல நம்ம பீஸ் கட் பண்ணி வைக்கும்போது நம்ம போட்ட அகலத்துக்கு இருக்கான்னு தெரியும். பாருங்கள், அந்த சைடு வெட்டணும் இல்லைங்களா, அதில் வந்த ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 பீஸ் இருக்குது. ஒன்று கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நமக்கு அகலமும் லென்த்து பத்தாது. இதை எடுத்து வச்சிடுறோம். இது வந்து அகலமும் லென்த்து நமக்கு ஓகே. அகலம் வந்து 18 + 2 சேர்த்து 20 எடுத்திருக்கேன். இருபது, 1 இன்ச்சு சேர்த்தே வச்சுக்கலாம். 21 ஜாயிண்ட் அடிக்கணும் இல்லைங்களா இந்த பக்கம், அதனால் 21 எடுக்கிறேன். இப்போ இதோட ஹைட் பார்த்துக்கோ, கரெக்டாக 9 வேணும், ஒரு 1/2 இன்ச்சு சேர்ந்துருக்கு. ஓகே, இது ஹைட்டு இந்த இடம் வரைக்கும் நமக்கு அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஒன்பதரை வைக்கிறேன். 9 இன்ச்சு தான் அளவு எடுத்துருக்கேங்க. இந்த சைடு 9 வர்றதுனால 9 வச்சு எடுக்கிறேன். கரெக்டாக அதே அளவுக்கு 2-3 இடத்துல வச்சுக்கோங்க டாட்டு. பாருங்கள், இப்போ டாட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்கேலு, இது டைலரிங் ஸ்கேல் தாங்க, கடையில் விற்குது டைலரிங். சுடிதார் கட்டிங் ஸ்கேல்னு கேட்டால் கொடுப்பாங்க, 2 கொடுப்பாங்க, ஒன்று வளைவாகவும் ஒன்று ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது ஒரு சில துணி அந்த மாதிரி சின்னதாக வந்ததுன்னா இதுவும் மேல் பட்டியும் நம்ம ஜாயிண்ட் போட வேண்டியதாக இருக்குங்க, அது பார்த்து தான் அடிக்கணும். நீங்கள் பொதுவாக கேதரிங்க்கு 2 மீட்ரு இருந்தால் பெரியவங்களுக்கு அடிக்க முடியாது, கஷ்டம். லீனாக இருக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் அடிச்சிடலாம், கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களா இருந்தால் அடிக்கிறது கஷ்டம். நான் சின்ன பிட்டு கூட விடாமல் அடிச்சுருக்கேன், ஜாயிண்ட் போட்டிருக்கேங்க. சின்ன துண்டு கூட விட மாட்டோம், ஏன்னா கேதரிங்கில் ஒரு துண்டு கூட நிற்காது, எல்லா துணியும் வச்சு ஜாயின் போடணும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு கேதரிங் அடிக்கிறதா இருந்தால் வேறு துணி நீங்கள் ப்ளைனாக வெளியே எடுத்து அடித்து பழகிறதா இருந்தால் துணி சேர்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா பிட்டுங்கெல்லாம் வந்து சின்னதாக தான் வருது, அதனால் ஹைட்டுக்கு நமக்கு கிடைக்காது. பாருங்கள், நான் வச்சுருக்கேன், 2 காலையும் பிரித்து வச்சுருக்கேன், மேலே பட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அந்த கார்னரில் கட் பண்ணதை வச்சு உள்ளே வைக்கணும், வச்சு அடித்தா தான் செட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த ஜாயிண்ட் இதை போட்டுக்கோங்க, இந்த குட்டி பீஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வச்சு நீங்கள் ஜாயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சீட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. சீட்டை ஜாயின் பண்ணிவிட்டு கால் பாருங்கள் கீழே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கொக்கி வைக்கிறதா இருந்தால் கொக்கி வச்சுக்கோங்க, இல்லை ப்ரெஸ் பட்டன் வைக்கிறதா இருந்தால் பட்டன் வச்சுக்கோங்க. இல்லை இப்போல்லாம் சிலர் யாரும் அதெல்லாம் வைக்கிறதில்ல, ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி தையல் போட்டதாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. தையல் வந்து இது வரைக்கும் வந்துடணும். இந்த காலில் ஸ்டார்ட் பண்ணி இந்த காலில் இருந்து இந்த டாட் வரைக்கும் வந்துடுங்க. இவ்வளோ தூரம் வந்துடணும். இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுலேயே ரிட்டன் வந்துடணும், ரிட்டன் வந்து அடிச்சிடணும். 2 தையல் வந்துடும். அப்புறம் இந்த சைடு காலுக்கு அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து அடிச்சுட்டு வந்து இந்தாண்ட பாருங்கள், இந்த டாட் வரைக்கும் இவ்வளோ தூரம் தள்ளி அடிக்கணும். இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துட்டு மறுக்கா அந்த தையல்லையே போயிடுங்க. ஏன் இப்படி அடிக்கிறோன்னா சென்டரில் அப்போ 4 தையல் வரும். இந்த இடம் பசங்க விளையாடும் போதோ
இல்லை எது பண்ணாலும் கிளியாது அவ்வளோ சீக்கிரம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வருது. ஃபுல்லாக நீங்கள் அதே ஒரே தையலையே அடிக்கலான்னா நீங்கள் ஃபுல்லாக வச்சு அடிச்சிங்கன்னு வைங்க, இழுத்துட்டு இருக்கும். தையல் டைட்டாக இருக்கும், இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், துணி ஷேப்பே இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் எடுத்துட்டு அடிக்க சொல்கிறேன். இது மேல் பட்டி. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை தான் நம்ம ஃப்ளீட் வைக்கணும். மேலே நான் எலாஸ்டிக் வைக்க போகிறேன். சின்ன பொண்ணுக்கு தானான்ட்டு 1/2 இன்ச் எலாஸ்டிக் வாங்கி வச்சுருக்கேன், அது போதுன்ட்டு. அவ்வளோதாங்க, கேதரிங் பேண்ட் கட்டிங் முடிஞ்சது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் இந்த பேண்ட் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க கேதரிங்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கட் பண்ணி அடிக்க தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனால் தான் கேதரிங் ஈஸி. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கேதரிங்கு. நீங்கள் ஒரு வாட்டி பார்த்ததும் இந்த கேதரிங் அவ்வளோ சீக்கிரம் புரியாது. மறுபடியும் பாருங்கள் வீடியோஸை, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா சின்ன மிஸ்டேக் கூட நம்ம அடுத்த டைம் பார்க்கும்போது அதை நோட் பண்ண முடியும். பார்த்து நீங்கள் வீடியோஸ் பார்த்து கட் பண்ணி அடிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.